வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். தாயின் இதயம் என்றும் வாடாத மலர் போன்றது. தாயின் இதயம் என்றும் வாடாத மலர் போன்றது. ஒரு கதை. இந்த கதைக்கு தலைப்பு வடுமூஞ்சி மகனே. அதான் அந்த கதையினுடைய தலைப்பு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இளைஞன் இருந்தார். அவர் கல்லூரியில் படிக்க போயிருக்கிறார். அவர் கல்லூரியில் படிக்கும் பொழுது அது வரைக்கும் அவருக்கு தெரியல. அவர் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த வடுமூஞ்சி பையன் போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பையன் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறேன்னா, அப்போ தான் வளர்ந்துருக்கிறான் இல்லையா, சீரியஸாக திங்க் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு பெரிய வருத்தத்தோடு போய் அவங்க அம்மாட்ட, நீ இந்த மாதிரி முகத்தில் காயத்தோடு இருக்கிறியா, எல்லாரும் என்னை வடுமூஞ்சி பையன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற, உன் முகத்தை ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு அந்த அம்மாட்ட கேட்குறான். அப்போ அந்த அம்மா இவ்வளோ நாள் உனக்கு சொல்லலைப்பா, இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் கஷ்டப்பட்டு தனியாளாக இருந்து உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன், நீ காலேஜ் போகிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன், உன்னை வீட்டில் விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன், நீ சிறு குழந்தையாக இருக்கும்போது உன்னை வீட்டில் தூங்க வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு இடையில உனக்கு பால் புகட்டிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் போவேன், உன்னை தூங்க வச்சுட்டு போயிடுவேன். ஒரு நாள் பகலில் அப்படித்தான் உனக்கு பால் ஊட்டிட்டு உன்னை தொட்டில தூங்க வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலையிடத்துக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் பிடிச்ச தீ நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. தகவல் எல்லோரும் பதறி போய் ஓடி போனோம். எல்லா வீட்லயும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஐயோ, என் மகன் உள்ள இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் பதறி அடிச்சு ஓடினேன். எல்லாரும் என் கையை பிடிச்சி இழுத்தாங்க, போகாத உனக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஆயிடும், போகாதன்னாங்க. ஐயோ, என் மகன் உள்ள இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் பதறி துடிச்சு ஓடி போய் தொட்டில இருந்தவன அப்படியே என் மார்போடு அணைச்சிக்கிட்டு வெளியே வந்தேன். வரும்பொழுது எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கட்டை என் தலையில விழுந்து என் முகத்துல பெரிய காயத்தை உருவாக்கிடுச்சு. அந்த காயத்தினுடைய தழும்ப என்னால மாத்தவே முடியல, அதனால் ஏற்பட்ட வடுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த மகனுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது. அந்த வடுவை நினைத்து அந்த மகன் இனி பெருமை பாராட்ட ஆரம்பித்தான். யாராவது வடுமூஞ்சி மகனே என்று சொல்லும் பொழுது, ஆமாம், நான் வடுமூஞ்சி மகன் தான், என்னுடைய தாய் எனக்காக ஏற்படுத்தி கொண்ட வடுவின் மகன்தான் நான் என்று சொல்லி பெருமையாக பேச ஆரம்பித்தான். இது போலத்தான் நம்முடைய அம்மாக்கள், தாய்கள் பல தியாகங்கள் செய்து நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறார்கள். அவர்கள் அசிங்கப்பட்டாலும் நம்மை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய தாய்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால்தான் தாய்மை மிக உன்னதமான ஒரு பொறுப்பாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த தாய்மைக்கு நாம் என்ன பிரதிபலன் செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு தாயிடத்திலும் மிகப்பெரிய தியாகம் ஒன்று இருக்கும். நமக்காக அவர்கள் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நம்மை காப்பாற்றி இருப்பார்கள். அவர்கள் பிரசவிக்கும் காலத்திலிருந்து நம்மை வளர்த்து ஆளாக்கும் காலம் வரை எத்தனை பிள்ளைகளுக்கு இன்றும் தாய்கள் கரம் பிடித்து கொண்டே நடப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். குறிப்பாக பெண் பிள்ளைகள். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் தாயை அதிகமாக மதிப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் தாய்க்கு ஒன்றும் தெரியாது என்கின்ற ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்தில். நான் போக்கிலும் வரவிலும் நிறைய பார்க்கிறேன். நிறைய இடங்கள்ல அம்மாவை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள். ஆண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள்ல. உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தாய்க்குரிய மதிப்பை, தகுதியான இடத்தை நாம் வழங்க முயற்சி செய்வோம்.
எனவே தாயின் இதயம் என்றும் வாடாத மலர் போன்றது. அதை என்றுமே வாடாமல் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அவர்கள் வாடி போனால் நாம் களை இழந்து போய்விடுவோம். இது உண்மை. எனவே தாயை மதிப்போம், தாய்க்கு உரிய மரியாதையை கொடுப்போம். தாய் என்கின்ற அன்பு பரிசை நாம் வாடாமல் பாதுகாப்போம். நாமும் வளமாக வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு பூவை பற்றி பேசியிருக்கிறோம் இல்லையா? தாயின் இதயம் வாடாத மலர் போன்றது அப்படி சொல்லிட்டு இன்னொரு அருமையான பூ இருக்கிறது. இது சங்க இலக்கியங்களிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் பேணப்படுகின்ற ஒரு பூ, சங்கு புஷ்பம், சங்கு பூ என்று சொல்வார்கள். இந்த சங்கு பூ பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த சங்குப்பூல இருக்கு. புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அந்த சங்குப்பூல இருக்கு. அதனாலதான் சங்குப்பூ நிறைய டீ வைத்து குடிக்கிறார்கள். அந்த சங்குப்பூ டீ குடிக்க குடிக்க புற்றுநோயினுடைய எதிர்ப்பு சக்தியை அது கொடுத்து அந்த நோயோடு போராட வைக்கிறது நம்மை. அது மட்டுமல்லாது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், தலைவலி, காயங்களால் ஏற்படக்கூடிய வலி இவற்றையெல்லாம் குணப்படுத்த ஆற்றல் சங்குப்பூல இருக்கு. இன்றைக்கு சங்குப்பூ ஒரு பெரிய விற்பனை பொருளாக மாறிடுச்சு. அதை பயிரிடுபவர்கள், விவசாயம் செய்பவர்கள் நல்ல செல்வந்தர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே வாய்ப்பு கிடைத்தால் சங்கு புஷ்பங்களை, சங்கு பூக்களை நாமும் உண்டு பழகுவோம். அவற்றை பயிரிட்டு பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.